வணக்கம். எனவே பேசுவோம் டீமில் நான் உட்பட எல்லாரும் உங்ககிட்ட மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நேத்துல இருந்து பெரியார் இயக்கத்தோடர்கள் நிறைய பேரு கூப்பிட்டு எங்களை திட்டிருக்கீங்க, மன்னிச்சிருங்க. வழி நடத்திருக்கீங்க எங்களை. நாங்க செய்த தவறு என்னன்னா சீமான் வீட்டு டிரைவரை பத்தி பேசுனது அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான், கண்டிப்பா நாங்க அதை பேசியிருக்க கூடாது. ஆனா நாங்க எடுத்த கான்டெஸ்டே வேற, அதை தொடாம தான் நாங்க பேசி இருந்திருக்கணும். வேற ஏதோ பேச வந்து அது கூட அப்படியே கோர்வையா வந்துருச்சு. ஏன் டிரைவர் தொழில சொன்னோம் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நீங்களே பாருங்க. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். சொன்னதை கேட்டீங்கல்ல. மீன் பிடிக்கிறவங்க வேணுமாமா, செருப்பு தைக்கிறவங்க வேணுமாமா, முடி வெட்டுறவங்க வேணுமாமா, துணி துவைக்கிறவங்க வேணுமாமா, கூடவே விவசாயம் பண்றவங்களும் வேணுமாமா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் சமூகமா. இந்த சமூகமும் சனாதன சமூகம் தான். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புல டிரைவர் தொழில் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த டிரைவர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷனா பார்த்திருக்கு. சக்கரத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உலகம் ரொம்ப ஸ்லோவா தான் இயங்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த சக்கரம் மனுஷனை மிக வேகமா கொண்டு போச்சு. அந்த சக்கரத்தை இயக்கக்கூடிய டிரைவர்கள் எவ்வளவு முக்கியம். அந்த டிரைவர்களை பத்தி சீமான் சொன்ன இந்த தொழில்கள் லிஸ்ட்ல இல்லையே. அதுக்காக தாங்க நாங்க டிரைவர்னே சொன்னோம். அந்த டிரைவர் இந்த டிரைவரோட கனெக்ட் ஆவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால பெரியார் இயக்கத்தோடர்களே, மீண்டும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அறிவியலை தான் பேசினேன், அசிங்கத்தை பேசவே இல்லை. ஆனா கனெக்ட் ஆயிருச்சு. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருவீங்கிற நம்பிக்கையோட. ஆனா எனவே பேசுவோம் மனப்பூர்வமாக சீமான் கிட்ட கோபத்தை காட்ட போகுது. சீமான் தம்பிகள், நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க கோச்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். டே சில்ற பையா, டே சில்ற நாயே, இதுதான் பெரியாரியம். தெரிஞ்சுக்கோ. பெரியார் அம்மா கூட உற வச்சுக்க சொன்னாங்க, அக்கா தங்கச்சி கூட உற வச்சு சொன்னாருன்னு நீ சொன்னதா சொன்னல. அப்ப கூட பெரியார் இயக்கத்தோடர்கள் உன்கிட்ட ஆதாரம் கேட்கறதா தான் வந்தாங்க. ஜெனரலா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எப்படி தெரியுமா பேசுவாரு? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஏன் நான் திராவிடன் ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் இதுதான். அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீ என் அக்கா தங்கச்சிகளை பாலியல் வல்லுறவு செஞ்சா உன்னை தண்டிக்க மாட்டேன், உன் அக்கா தங்கச்சிகளை பாலியல் வல்லுறவு பண்ணிடுவேன். திராவிடம் நேத்து எனக்கு என்ன தெரியுமா கத்து கொடுத்துச்சு? சில்ற பையன் சீமான என்ன வேணாலும் பேசு, ஆனா மரியாதை இல்லாம பேசுறதும் தப்புதான். கருத்தியல் ரீதியா தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, அதுக்குத்தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். எதுக்காக? அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி நீ பேசுன அப்படின்னு சொன்னாங்க. அது அங்க உண்மையாகவே இருந்தாலும் நீ பேசுனது தப்பு, பேசக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் சுய விருப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற நீ, அந்த பெண்ணுக்கும் அது இருக்குன்னு நீ தான் நம்பணும். இது நம்ம எதிரிய கார்னர் பண்றதுக்கு கிடைச்ச வாய்ப்பா கூட பயன்படுத்திடக்கூடாது. இந்த பண்பை கத்து கொடுக்கிற திராவிடத்தை தான் நான் விரும்புறேன். பெருசா எங்கேயும் போக வேண்டாங்க. நம்ம வீடியோக்கு கீழே தம்பிங்க போடுற கமெண்ட்ஸ படிச்சு பாருங்க. அதுக்கு தேவையில்லாம ஒரு பெரியார் இயக்க தோழர்களும் பதில் கூட கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு எங்க தோழர்கள் எங்களுக்கு கொடுக்கற சப்போர்ட் என்ன தெரியுமா? பெண்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவதூறு தான் பேசுவாங்க. ஆனா நேத்து நான் பேசின அறிவியல் அவதூறாக மாறிடுச்சு. மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்கிறேன். எவ்வளவு தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். நேரடியாவே நான் யார பேசினதா எல்லாருக்கும் புரிஞ்சுதோ அவங்க கிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தோழரே, நான் உங்ககிட்ட மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பேசின வார்த்தையும் கிடையாது, கோபத்தை காட்டின வார்த்தையும் கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ குறவலைய பிடிச்சு சொல்றா பாப்போம். எத்தனை நாள் தான் நாங்களே சொல்லிட்டு இருப்போம்? போயும் போயும் சொல்லலாம்ல. ஏன் ஆணாதிக்க திமிர்ல தான் பேசுவீங்களா? ஐயோ, பெண் விடுதலைனா இதுதான் பெண் விடுதலையா, பெண் சுதந்திரம்னா இதுதான் பெண் சுதந்திரமா அப்படின்னு ஓடி வருவீங்க. கர்ப்பப்பையை எடுத்து போடுன்னு சொன்னது குழந்தை பெத்துக்காதன்னு சொன்னது. அன்னைக்கு கர்ப்பப்பையை எடுத்து போட்டதுதான் ஆகப்பெரும் குற்றம் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா சொல்ற நீயே. போயும் போய் ஆங்கனா எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. ஆனா உனக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் பெருமையா பிரஸ் மீட்ல சொல்லுவ. என் பொண்டாட்டிங்க, என் பொண்டாட்டி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா தெரியுமா? அட, சனாதன தத்துவத்தை ஏத்துக்கிட்ட ஒரே மனைவி அவதாங்க. அட, நான் கூட சனாதனத்தை காசுக்கு வேண்டிதாங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த காசுக்கு வேண்டி குறைச்சுக்கிட்டு இருக்க நாய்தான் மின்னம்பலத்துல அப்படி குறைச்ச. நான் கிராமத்துக்கு போய் கொலை தொழில் செய்ய சொல்றீங்களா?
அப்படின்னு கேட்ட பையன் கிட்ட வாங்கின காசுக்கு வஞ்சகமே இல்லாம நியாயப்படுத்தி பேசினேன். இந்தியால இந்த தொழில்கள்லாம் செய்யறதுக்கு பேரு குலத்தொழில். ஆனா இந்த தொழில்கள் எல்லாமே எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. ஆனா குலத்தொழிலா இல்ல. அங்க யாரு வேணும்னாலும் எந்த தொழில வேணாலும் எப்ப வேணாலும் செஞ்சுக்குவாங்க. அங்க டோபி இருக்கிறாங்க, பார்பர் இருக்கிறாங்க. அத தொழிலா யாரு வேணாலும் பண்ணுவாங்க, யாரோட பையன் வேணாலும் பண்ணுவாங்க. சொல்ல போனா வெளிநாடுகள்ல டோபி பிசினஸ் சூப்பரா போகுதுன்னு தெரிஞ்சா அத பாப்பானே பண்ணுவான். பார்பர் பிசினஸ் தான் அடுத்த மார்க்கெட்னா அத பாப்பா பண்ணுவான். ஆனா இங்க அவரோட சாதிய சொல்லுவ. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சாதி இருக்குதாமா. எல்லா நாடுகள்லயும் குழந்தை பிறக்கும், குழந்தை மட்டும்தான் பிறக்கும். ஆனா இந்தியால மட்டும்தான் சனாதனத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறப்பவே தொழிலோட பிறந்துரும். அந்த தொழில் என்னங்கறத ஜாதி தீர்மானிக்கும். இப்படி ஜாதியை வச்சுக்கிட்டு தொழிலோட பிறக்கிற குழந்தை வழி வழியா பிறந்துகிட்டே வரும். அதாவது குலம் குலமாக பண்ணுவாங்க குலத்தொழிலை. அந்த குலத்தொழிலை நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எங்க தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பெரியார் செத்த 50 வருஷம் கழிச்சு வந்து ஒரு நாய் சொல்றான், நான் எதுக்குடா கிராமத்துக்கு போகணும்னு கேட்ட பையன் கிட்ட, குலத்தொழில் செய்யறது இழிவுன்னு நினைக்கிற பையன் கிட்ட, இது சமூக கட்டமைப்புடா, இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள எல்லாரும் வருவாங்க, இதுக்கு பேருதான் கலாச்சாரம் பண்பாடு, இந்த கலாச்சாரத்துக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லைன்னு சொல்லிதான் வள்ளுவரே அந்த குரலை நீயே சொல்றானே, ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுங்கிறான் வள்ளுவன். என்ன வள்ளுவரே சொல்லிருக்காரு. இப்படி அப்படியெல்லாம் பாக்காதீங்கோ, யாருக்கும் ஏற்றத்தாழ்வும் எல்லாம் இல்ல. அந்த பைத்தியக்கார பையன் வள்ளுவன் அப்படித்தான் பேசுவான். எங்கள் தமிழ் முப்பாட்டனை வள்ளுவனை பைத்தியக்கார பையன்னு நீ சொல்றியா அப்படின்னு யாராவது கோவப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவப்பட வேண்டியது முதல்ல என்கிட்ட இல்ல, 2வதுதான் என்கிட்ட. கியூல நான் பின்னாடிதான் நிக்கிறேன். உங்களுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன்னா முன்னாடி நிக்கிறான் பாருங்க சில்லற பையன், நம்ப மாட்டீங்கல்ல, அவனே சொல்லுவான். அந்த வீடியோ பாருங்க. பல்லு உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான். அவன் ஒரு பைத்தியக்கார பையாவே புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான். அதுவும் இவன் எதுக்காக இத சொன்னான், கல்லு குடிக்காத கறி சாப்பிடாதேன்னு சொன்னதுனால வள்ளுவர் பைத்தியக்கார பையன். குடிச்சத பண்ணாதேன்னு சொன்னா பைத்தியக்கார பையன்னா, புருஷனை கும்பிட்டாலே போதும் மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன வள்ளுவன் எனக்கும் பைத்தியம் தானே. ஏன் வள்ளுவர் இப்படியே ஸ்டாப் ஆயிட்டாருன்னா, வள்ளுவர் காலத்துல டிரைவர் இல்லை. அதாவது வள்ளுவர் காலத்துல அறிவியல் வண்டிகள் இல்லை. அந்த அறிவியல் வண்டியை ஓட்டுற டிரைவர் இல்லை. இங்க டிரைவர்ங்கிறது கார் டிரைவர் மட்டுமல்ல, சைக்கிளை ஓட்டிட்டு போனாலும் டிரைவர் தான், பைக்கை ஓட்டிட்டு போனாலும் டிரைவர் தான், பஸ் ஓட்டிட்டு போனா டிரைவர், லாரி ஓட்டிட்டு போனா டிரைவர், பிளைட் ஓட்டிட்டு போனா டிரைவர், ட்ரெயின் ஓட்டிட்டு போனா டிரைவர், கப்பலை ஓட்டிட்டு போனா கூட டிரைவர் தான். ஆனா என்ன சொல்லுவோம், பிளைட்டை ஓட்டினா பைலட்டும்போம், கப்பலை ஓட்டினா செயலருங்குவோம். அப்புறம் அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு பேர் என்னன்னு தெரியல, அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆனா கார் ஓட்டுறவங்க டிரைவர். அந்த கார் ஓட்டுற டிரைவரை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதான் நீங்க தப்பா கன்வே பண்ணி. ஏன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சனாதனத்துல வர்ணம் தான் இருக்கே தவிர வண்டி இல்ல. இல்லாத வண்டிக்கு அதுல எப்படி டிரைவர் இருப்பாங்க? இல்லாத வண்டிய பத்தியும் இல்லாத டிரைவரை பத்தியும் வர்ணத்துல எப்படி எழுத முடியும்? அப்படி இல்லாம போனதுனாலதான் இந்த சில்லற பையன் இப்ப நெசசரியா இருக்கிறத பேசாம அந்த நாளோட நின்னுட்டான். நாளோட நிக்கிற டிரைவரையும் சேர்த்து கூட்டிட்டு வான்னு நான் சொன்னேன். டிரைவரை சேர்த்துன்னு சொன்னத நிப்பாட்டின டிரைவரோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி ஒருவேளை கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தப்பு என் மேலதான், நான் தான் சரியா பேசல, அதுக்கும் நான் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனவே பேசுவோம் டீம் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறது. கொலவரைய புடிச்சு பேசுன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் குத்துது இல்ல. கொலவரைய புடிச்சு இப்படி பேசுனான்னு சொன்னப்போ கயல்விழி அக்காக்கு எவ்வளவு உறுத்தி இருக்கும். இதுக்கு தாண்டா தந்தை பெரியார் வச்சாரு உங்களுக்கு ஆப்பா. நீ வெளியே போயிட்டு வர்றதையெல்லாம் நியாயப்படுத்துறேன்னா மனைவியும் அப்படி போறது நியாயம்னு தானே நீ எடுத்துக்கணும். அதத்தானே அப்பா வச்சாரு பெரியாரு. அத அப்படியே திரிச்சு நீ கல்யாணம் பண்ண மனைவி வெளியே எங்க ஆட்டியாவது போனாலும் நீ அதுக்கு சம்மதிச்சு பேசாம உட்காரணும்னு சொல்லிட்டாருன்னு பொருளைய கிளப்பி விட்டுட்டு இருந்த. நீ போறப்ப உன் பொண்டாட்டி உன் கழுத்தை பிடிச்சு உனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லணும். ஏன் உன் பொண்டாட்டி போக கூடாதான்னு கேட்டா உன் தம்பிகளுக்கு எல்லாம் பொத்திக்கிட்டு கோவம் வருது. பெரியார் இயக்க தோழர்கள் என்ன திட்டினத மனமுகந்து மன்னிப்பு கேட்டு திட்ட தவிர நான் ஏத்துக்கிறேன். திருப்பியும் அப்படி ஒரு தப்ப செய்யாம நான் பாத்துக்குவேன். சில்லற பையனோட தம்பிங்க யாராவது வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட செருப்புல அடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து சிறு செய்தியை போடவாங்க. பேசுங்க,
உங்க அண்ணனுக்காக மட்டும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்க அண்ணிக்காகவும் பேசுங்க. உங்க அண்ணிக்காகவும் நாங்க தான் பேசுவோம். ஏன்னா இதுதான் பெரியார் மண், பெரியார் கத்து கொடுத்தது, இதுதான் திராவிடம். இந்த திராவிட மாடல் தான் வேணும், இந்த திராவிட மாடல் தான் அடுத்தது ஜெயிக்கணும். இந்த திராவிட மாடலை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் 2026 மே மாதத்துல நம்ம ஓட்டு போட போறோம் உதயசூரியனுக்கு. வெல்லட்டும் திராவிடம். தீ அண்ணா அன்னைக்கே பத்த வச்சுட்டார்ல, நீதி பரவட்டும். திராவிடம் வெல்ல பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.